யாராவது சே காலங்காத்தால் வந்துட்டு யாராவது காலங்காத்தால் வந்து உசுரை வாங்கிட்டு வர்றேன்டா இருடா டே வர்றேன்டா. வலிவிட்றா இந்த இருங்கடா டேய் டேய் வர்றாங்க அவங்க பாட்டு உள்ளே போயிட்டாங்க. டேய் என்னடா நீங்கள் நைட் ஷூட் போயிட்டு வந்துட்டு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. நீங்கள் வேறு ஏன்டா? வாடா உட்கார போ எவனோ உன்னை கூப்பிட்றேன் போ. ஐயோ யாரா இது ஒய்யாமல் வந்துக்கிட்டு கிடக்குறானுங்க. சும்மா யாரை பெல்லடிச்சிட்டே இருக்கானுங்க. சரி என்னடா ஆளு காணும். டேய் நீயாடா வேகமாக வந்து தொலைய மாட்டியா? எங்கே வந்தாங்களே லேட்டாக வந்தது குத்தமா? டேய் இனிமேல் எவனா வாங்கடா செருப்பிட்டு அடிக்கிறேன்டா வாங்கடா. வாடா உட்கார. என்னடா உட்கார? நைட் ஷூட் பார்த்துட்டு கண்ணெல்லாம் எரியுதா? நீங்கள் வேறு ஏன்டா? விட்றா டேய் வீட்டுக்கு கெஸ்ட் இத்தனை பேர் வந்திருக்கோம். இப்போ ஏதாவது சமைச்சு எடுத்துவாடா போடா போடா. என்னத்தடா சமைக்க எடுத்துட்டு வாடா. டேய் பசிக்குதுடா டீயாவது போட்டு வாடா. சரி டீயா சரி பார்க்குறேன். இவனுங்க வேற இன்னைக்கு நேற்று நைட்டு தான் நைட் ஷூட் போயிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்துட்டு அதை செஞ்சு கொடு இதை செஞ்சு கொடுன்ட்டு ஏற்கனவே ரொம்ப டயர்டாக இருக்குது. என்னத்த செய்ய? சரி ஒரு டீயாவது போடுவேன். என்ன இது பால் பாக்கெட் ஒரே ஒரு பாக்கெட் தான் இருக்குது. இதை வச்சு எப்படி 5 பேர் குடிக்கிறது? சரி பார்ப்போம். ரொம்ப கம்மியாக இருக்கு. அதான் நம்ம எத்தனையோ கேள்விப்பட்டிருக்கோமே. நம்ம காணா ஊர் கல்யாணத்தில் ஏசப்பா சவம் பண்ண உடனே அத்தனை திராட்சை ரசமாக மாறிடுச்சு. வேறு இந்த 5 அப்பா 2 மீன் அந்த இடத்த வச்சு 5000 பேர் சாப்பிட்டது எவ்வளோ பெரிய விஷயம். எல்லாம் கடவுள் இருக்கார். நம்ம கடவுள்கிட்ட கேட்டால் கடவுள் செய்வார். இந்த 10 வச்சுட்டு நம்ம கடவுள்கிட்ட கேட்போம். ஏசப்பா 5 பேர் இருக்கோம். பால் ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் தான் இந்த பாலை பெருக வைக்கணும். இந்த சட்டி நிறைஞ்சி நாளைக்கு இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த அண்டா நிறைய நிறைஞ்சிடணும். அதுக்கேற்றப்பல நீங்கள் தான் ஒரு நல்ல கிருபை தரணும். ஏசப்பா இந்த நேரத்தில் ஒரு நல்ல ஒரு பாட்டு எனக்கு ஞாபகம் வருது. கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை பொங்கட்டுமே பால் பொங்கட்டுமே எல்லாருக்கும் பத்திர மாதிரி உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை பால் சட்டி ஃபுல்லாக பொங்கணுமே. ஏசப்பா உங்களை செவம் பண்ணியாச்சு. இப்போ எடுத்து ஊற்ற போகிறேன். 5 பேருக்கும் கரெக்டாக வந்துடணும். ஸ்தோத்திரம் ஐயா. 1 2 3 4 5. ஏசப்பா ஒரு கிளாஸ் நிறைஞ்சிருச்சு. 2 என்னது 2 கிளாஸ் தான் ஊற்றிருக்கேன் காலியாக போச்சு. ஐயே ஒருவேளை நம்ம பண்ண ஜெபத்தில் எதுவும் தப்பாக போச்சோ? இப்போ என்ன பண்ணுறது? டேய் இங்கே வாங்கடாங்க. டேய் வாங்கடாங்க. ஒண்ணுமில்லடா இருங்கடா சொல்றேன்டா. அதாவது என்ன கேட்டீங்க? நீங்க காப்பி போட்டு கொடுறான்னு சொன்னீங்க. நானும் வந்தேன். பால் பாக்கெட் ஒரே ஒரு பாக்கெட் தான் இருந்துச்சு. சரி ரைட்டு போடுவோன்னு நான் சட்டியில் ஊற்றி வச்சிட்டேன். பார்த்தா 2 பேர் கூட வருமானன்னு ஒரு டவுட்டு. சரி அதான் கடவுள் இருக்காரே அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு மனசோட என்ன செஞ்சுட்டேன், ஊற்றி வச்சுட்டு நான் பார்த்து 10 வச்சுட்டு அடுப்பேன். அதாவது நம்ம காணா ஒரு கல்யாணத்தை நடக்காது. 5 அப்பா 2 மீனை வச்சு 5000 பேர் சாப்பிடாத அதிசயம் நம்ம இதில் நடந்துடாதா அப்படின்னு ஒரு அற்ப எண்ணத்தில் பண்ணிட்டேன். சரி நானும் பொங்கிருச்சு எடுத்து ஊற்றுனேன். 5 கப்பு எடுத்து வச்சேன்டா. 2 கப்பு ஊற்றுனேன் முடிஞ்சு போச்சு.
இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் என்னடா செய்கிறது? 5 நிமிஷம் சோமன்றதுக்கு ஒரு சொம்பு தண்ணி தான் முடிஞ்சிருக்கும். இது கூட தெரியல உனக்கு? இல்லைன்னு வச்சுக்கோ, எத்தாப்பெல்லாம் பால் கடை போயிட்டு வாங்கிட்டு வந்தா வேலை முடிஞ்சுச்சு. இல்லைடா, நம்ம ஐயர் ரொம்ப நேரம் சாட்சி சொல்லுவாங்க, சாட்சி சொல்லுவாங்கன்னு சொல்கிறாரு. சரி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி பார்ப்போம், ஏதாவது சொல்லுவோன்னு நானும் பார்த்தேன். நம்ம நேரமாக என்னவோ நமக்கு அமைய மாட்டேங்குது. என்னத்த சொல்லுவாங்க, போங்கடான்ட்டு. இவரை நம்பி வந்தோம்னு வச்சுக்கோ, பிரியாணி குக்கரான்னு ஏதாவது எலிப்பொடியை போட்டு நம்மளை சாவடிச்சிருவோம். வாங்கடா போகண்டா, நம்ம டீ கடைக்கு போவோம் போய். டேய் என்ன காரணம் நான் சொல்கிறேன். இன்றைக்கி உனையமாக தான் எல்லாரும் ஜோம் பண்ணோன்னே என் லைஃப்பில் அற்புதம் நடந்தணும், என் வாழ்க்கையில் அதிசயம் நடந்தணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2 எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, காணா ஒரு கல்யாணத்தில் அற்புதம் நடந்துச்சு. காணா ஒரு கல்யாணத்தில் அவங்க என்ன பண்ணாங்க, அதை கற்றார்கள்லாம் எடுத்து வந்து வச்சு அதில் தண்ணீர்லாம் நிரப்பி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் கத்திர அதை தாச்சரசமாக மாற்றி அற்புதம் பண்ணார். இதே அந்த 5 அப்பம் 2 மீன் கதையில் அந்த சின்ன பையன் அவங்ககிட்ட வச்சு இந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்ததை வச்சு தான் கடவுள் வந்து அதை ஆசை வச்சு 5000 புருஷர்களுக்கு சாப்பிட்றதுக்கு கிருபை செஞ்சார். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நம்மக்கிட்ட இடம் இருக்காது, பணம் இருக்காது, ஆனால் கடவுளில் நான் வீடு கட்டணும் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மகிட்ட வேலை இருக்காது, நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன், படிச்சிருக்க மாட்டேன், ஒன்றும் வேலை செய்ய மாட்டேன், போகிறதுல ஒழுங்காக இருக்க மாட்டேன், ஆனால் எனக்கு வேலை கிடைக்கணும் ஜோம் பண்ணிகிட்டு இருப்போம். லட்சக்கணக்கில் கடன் இருக்கும். நான் வீட்டில் நல்லா சாப்பிட்டு படுத்துக்கிட்டு தான் கடனில் எப்படி அடையும்? ஜோம் பண்ணால் கடன் அடைஞ்சிருமா? ஒவ்வொரு அற்புதம் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு அற்புதத்துக்கு பின்னாடி நம்ம எதாவது செய்யணும். சரியா? நம்ம எதாவது ஸ்டெப்பு பண்ணால் தான் கடவுள் அதை ஆசை வச்சு அற்புதம் பண்ண முடியும். பைபிள் கூட வசனம் இருக்குல்ல, உன் செய்யக்கு தக்க பலனே கர்த்தர் கட்டளையிடுவாராக. நீ ஃபஸ்ட்டு எதாவது செய்யி, அதுக்கப்புறம் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்தா கர்த்தர் அதை அற்புதமாக மாட்டி கொடுப்பாரு. ரைட்டு தானே? செய்யணும். ஆமாம். சரி, அப்புறம் பால் பாக்கெட் அடி வா போ வா எல்லாம் வெயிட் பண்ணுங்க. வா.